வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். மேகங்களின் இன்றைய தேடலில் எம்ஜிஆருக்காக திருடிய தேவர். என்னது, தேவர் திருடினாரா? தேவர்னா ஃபர்ஸ்ட் யார்? சின்னப்ப தேவர். அவர் எம்ஜிஆருக்காக எப்படி திருடினார்? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆரம்ப காலங்களில் எம்ஜிஆர் பட வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் எப்படின்னா, அவர் படத்தில் நடித்தா மட்டும்தான் அன்னைக்கு சம்பளம் கிடைக்கும். அப்படி ஒரு நாள் அவர் படத்தில் நடிக்க போவதாக போயிட்டு வந்திருக்கிறார். என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா, வீட்டில் தன்னுடைய தாய்கிட்ட நான் நடிச்சிட்டு வரும்போது காசோட அரிசியும் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அவர் போன திசையவே அவங்க தாய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் வரல. ஆனால் அந்த வழியாக நடந்து வந்த சின்னப்ப தேவர் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்ல, நேராக தேவர் தன்னோட வீட்டுக்கு போனார். போய் தண்ணி குடிக்கிற மாதிரி, அந்த காலத்துலலாம் அந்த மண்பானையில் அரிசி இருக்கும். அப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாமல் அப்போ போட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டாப்பட்டி ட்ரௌசர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 2 பாக்கெட்லேயும் அரிசி எடுத்துட்டு நேராக எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து அவர்களுடைய தாயார் சத்யா அம்மா கிட்ட அதை கொடுத்து சமைக்க சொன்னார். ஆனால் துரதிருஷ்டவசமாக எம்ஜிஆருக்கு அன்னைக்கு பட வாய்ப்பு கிடையாது. காசு இல்லாமல் திரும்பி வந்தார். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். வந்தால் சாப்பாடு அவருக்கு இருந்தது. என்ன நடந்தது, எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க, சாப்பாடு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எம்ஜிஆருடைய தாயார் சொன்னார், சின்னப்பன் தான் கொண்டு வந்து கொடுத்தா அரிசியை, அதில் தான் சாப்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னோன்னா அன்றைக்கி சாப்பிட்டார். ஓகே. கஷ்டப்படக்கூடிய அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு தேவர் செய்த உதவியின் விளைவாகத்தான் இருவருமே கடைசி வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. தேவர் ஃபிலிம்ஸுக்காக தொடர்ந்து பல படங்கள் அவர் நடித்து கொடுத்தது இந்த பசிக்கும் போது சாப்பாடு போட்ட அந்த இயல்புக்காகத்தான். என்னதான் எம்ஜிஆர் கொடைவள்ளல் அப்படின்னு சொன்னாலும், அந்த வள்ளலுக்கு உதவிய வள்ளல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வள்ளலுக்கு சாப்பாடு போட்ட வள்ளல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவர் ஃபிலிம்ஸினுடைய உதவியாளர் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள்தான். கடைசி வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருந்த இந்த நண்பர்களை பற்றி இன்று பேசியமைக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் தேவரை பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.